ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸ் 10 மேக்ஸ் போர்டு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 16. இந்த கொஸ்டின் இல்லாம நமக்கு போர்டு பேப்பரே வராது. ஃபைண்ட் எஃப் ஆஃப் ஜி அண்ட் ஜி காம்போசிட் எஃப். ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிப்போம். எஃப் காம்போசிட் ஜி. எப்பயுமே இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆஃப் எக்ஸ் போடணும். அடுத்து என்ன அர்த்தம்? இதை கம்பைன் பண்ணிக்கணும். அப்போ எஃப் இந்த ஆஃப் பிராக்கெட் போட்டுறணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ். கிளியர்? இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்னது கொடுத்துருக்காங்க, அதை இதுக்குள்ள எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி. இது ஃபுல்லுமே எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ நம்ம கிட்ட எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. இந்த எக்ஸுக்கு பதில் இதவே எக்ஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? 2x + 1. அப்போ 2 × x இருக்கிற இடத்துல இதவே போடணும். +1. இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா 2ஆல உள்ள மல்டிபிள் பண்ணிடும். 2x² - 2 2s are 4 +1. அப்போ 2x² - 4 +1. பிக்கஸ்ட் நம்பர் சைன் போடணும். டிஃபரண்ட் சைனை சப்ராக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? g ஆஃப் f கண்டுபிடிக்கணும்னாலே பக்கத்தில் இந்த எக்ஸ் போடணும். ஆஃப்னா பிராக்கெட், இதை கம்பைன் பண்ணிக்கணும். இங்க என்ன பண்ணும்? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் வேல்யூ எழுதணும். இங்க நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இஸ் திஸ் ஒன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் 2x + 1. இப்போ இது ஒரு ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு பதில் இதவே ஃபுல்லா போட்டுக்கணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு? இதுதான். இதுல எக்ஸுக்கு பதில் நம்ம கிட்ட இருக்க எக்ஸை போடணும். அப்போ x² - 2. அப்போ x² பதில் இதுதான் x ஸ்கொயர் -2. இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ f காம்போசிட் xக்கு வேல்யூ 2x² - 3, g காம்போசிட் fக்கு வேல்யூ 2x + 1 the whole square -2. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்கிற மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்கமிங் சம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.